ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஹக்கே நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி வீக்கெண்ட்ல எந்த பிளானும் வச்சுக்காதடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஏதுன்னு போன்லயே சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மாவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வீட்டுக்கு வந்துரு, அதே மாதிரி வீக்கெண்ட்ல எந்த பிளானும் வச்சுக்காது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஊர் சுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினா எனக்கே வந்து ஆர்டர் போடுறீங்களா, இருங்க நான் ஒரு பிளானோட வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உங்க வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. உங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அலைன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அலைன்ஸா டேட் கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் அப்ராட்ல போய் படிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தது. நம்ம ஹீரோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதில் இந்த பையன் வீட்டுல வந்து சொல்லிட்டோம், அவங்க வந்து வெயிட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கோவம் வருது. எனக்காக அவர் ஏன் வெயிட் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவரும் வந்து ஒரு ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் டாக்டர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டவுட் வருது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரு என்னன்னு சொல்லி டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோட அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, ஐயோ என்னடா இது ஒரு புது தலைவலியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா இல்ல எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றாங்க. இது ஒரு ரீசனா இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நீ போய் பாருடி, பார்த்து புடிச்சிருந்தா ஓகே என்ன விட்டுரு, ஏன் அதை கூட ட்ரை பண்ணி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், செக்அப் போகணும் சர்க்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி போட்டோ அதெல்லாம் அனுப்பிச்சு பாத்தியா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தாங்களா இல்லையான்னு ஒண்ணு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீ இந்த கிளினிக் போறா இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் கிட்ட தானே போற, இந்த ஆளை பத்தி கூட நீ விசாரி, அதாவது நம்ம ஹீரோயின் பாத்துருக்காங்களோ ஒரு அலைன்ஸ், அதை பத்தி கூட அந்த பையனை பத்தி கூட விசாரி, உனக்கு என்ன டீடைல்ஸ் தெரியலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் தான் போறேன், நீ சொல்ற வேலைக்காக தான் போனேன், இந்த ஆளை விட்டுருமான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம அம்மா பாத்தீங்கன்னா கத்துன்னு கத்துறா, என்ன ஏதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததை பத்தி, அதாவது நம்ம ஹீரோயினா அக் பண்ணியிருப்பாங்க, அதை சொல்ல பார்ப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல அன்னைக்கு நான் அப்படி நடந்ததுக்கு வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்றதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆஹா சரின்னு சொல்லிட்டு கால்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ என்ன ஏது ஏதாவது அப்ராட்ல படிக்கிறதுக்கு ஏதாவது மறுபடியும் வந்து நோ சொல்லிட்டாங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்க வீட்டுல இப்போ வர வர வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுறது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாரோ அவரே உள்ளுக்குள்ள, இந்த மாதிரி ஒரு வேளை அவங்க பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டுல சொல்றாங்களான்னு பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க கூப்பிடுறாங்க. ஹலோ டாக்டர் எங்க இருக்கீங்க, நம்ம ஹீரோவா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாங்க, எங்க வீட்டுல ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க, இப்ப என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து நான் என்னங்க பண்றது, அது வந்து உங்க பேரண்ட்ஸோட இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கேட்டுட்டு வந்து அமைதியா வந்து இருந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு பீரியட்ஸ் கிராம்ஸ் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாருல, அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு மறுபடியும் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து மருந்து வாங்க கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அது ரிசப்ஷனும் வந்து சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் கிளம்ப போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து வந்தாரு. நம்ம தாத்தா பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினை பாத்துட்டு வந்து சிரிக்கிறாரு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியல, பட் ஆனா சிரின்னு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுருக்காங்க. அப்ப நம்ம தாத்தா பாத்தீங்கன்னா சொல்வாரு, இந்த மாதிரி நான் ஹீரோயினை பார்த்தப்பா, இப்ப அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு, ஹெல்த் கண்டிஷன் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இந்த மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க, நம்ம ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க போல, அதனால பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க கல்யாணம் நடத்தணும்னு சொல்லும்போது நம்ம தாத்தாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடுக்கா, இனிமேல் அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிப்போ, அவங்க வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி சரின்னு சொல்லிட்டாங்க. அவர் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோவம், என்னன்னா அந்த தாத்தா கிட்ட கேள்வியே கேட்டுறாரு, ஏன் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து இந்த தப்பு பண்றாங்க, ஒருத்தவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க, அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணதை விட்டுட்டு ஏன் அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாத்தாவா செம்மையா வந்து அட்வைஸ் கொடுத்தாரு, ஏப்பா எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா எல்லாரும் இருக்கலாம், ஆனா இந்த லவ் விஷயம் வரும்போது சில பேர் முக்கால்தனமா இருப்பாங்க, அதுல யாருமே வந்து விதிவிலக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே, தாத்தா சொல்றது ஒரு வகை கரெக்ட் தான்,
இன்னைக்கு பிடிச்சிருக்கு. அதனால வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அவருக்கு ஓகே வந்து மனச வந்து தேத்திக்கிறாரு. சோ இந்த சீன் அப்படியே வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, அந்த ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா வந்து சுயி. சோ நான் சூயின்னு பேர் வச்சுட்டோம். அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற எனக்கு அது வாயில வரல. சோ அதனால சூயின்னு பேர் வச்சிருக்கேன். இந்த சூயி பொண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தீசஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட குடுத்துருக்கோம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அத செக் பண்ணி அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புக்ல அழகா பாத்தீங்கன்னா ஹார்டினா போட்டுட்டு இதை நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு அமைதியா இருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரி பொண்ணு வந்து கேட்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க, நான் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன், உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கிறேன், அதே மாதிரி உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் என்னோட டியூட்டில ஒண்ணுதான், அதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க என்னை விட வந்து நீங்க தாத்தா வந்து கேட்டுக்கலாம், ஏன்னா அவர் இதுல விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், அது மட்டும் இல்ல உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து அவர் சந்தோஷப்படுவாருன்னு கேட்கும்போது நம்ம சூரி பொண்ணுங்க சேர்ந்து இல்ல அவரு திட்டுவாரு செய்வாருன்ட்டு பயமா இருக்கும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன செய்றாரு, அவரையே திட்ட போறாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷமா இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லீ பையன் வந்து அந்த லீ பையன் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோவா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நீங்க கொஞ்சம் வெளிய போங்க சூயின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இவனை முறைச்சிட்டே வந்து வெளில வந்து போயிடுது. அந்த லீ பையன் என்ன பண்ண நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்க சண்டே ஃப்ரீயான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா இல்ல நான் ஃப்ரீ எல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம லீ பையன் பாத்தீங்கன்னா போய் சொல்லாதீங்க டாக்டர், நீங்க வந்து ஃப்ரீ தான், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன ஹெல்ப்னு கேட்டு கத்திக்கிட்டே பாத்தீங்கன்னா வந்து வெளியே வந்து வந்துடுறாரு. அப்ப நம்ம லீ பையன் என்ன சொல்றேன்னா இதை பாருங்க தயவுசெய்து இது ஒரு இருக்க மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இது நீயாச்சு உங்க வீட்டு ஆளுங்களாச்சும் சொல்லும்போது இந்த லீ பையன் என்ன ஹெல்ப் கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட, லீக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, சோ அந்த டேட்டை போய் நீ நேர்ல போய் பாரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு வந்து சொல்லுன்னு சொல்றாங்க. பட் அந்த லீ பையனுக்கு இங்க சுத்தமாவே பிடிக்கல அந்த டேட் அது, ஏன்னா அவங்க சூயி பொண்ணை பாத்தீங்கன்னா அவன் வந்து லவ் பண்றான் போல, சோ என்னால சூயி தவிர வேற யாரையுமே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது, சோ நீங்க எனக்கு பதில் அந்த டேட்டுக்கு போங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இல்ல நான் போக மாட்டேன், நீ அவங்களை ஏமாத்துற, இது பேசாம நேரடியா போய் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு, அதோட கதை முடிஞ்சு சொல்லும்போது லீ பையன் என்ன பண்றான்னா இல்ல இல்ல எனக்கு எப்படின்னே தெரியல, எனக்கு இதெல்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க போனீங்கன்னா சூப்பரா பேசி வந்து கவுத்து விட்டுருவீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா டே போட டே வேலையை பாடுறான்னு சொல்றாரு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச லீவ் எனக்கு வந்து டேட் வந்து பிக்ஸ் ஆயிருக்கிறது மேபி ஹீரோயினா இருக்கலாம்ன்றது என்னோட இது. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நீங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒரு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க பார்க்க வந்து போறாங்க. பார்த்தா அந்த பையன் தான் அங்க உட்காந்துட்டே வந்து இருக்கலாம். உட்காந்து உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க, அவங்களோட இன்ட்ரோ எல்லாம் வந்து கொடுத்துக்கிறாங்க. பையன் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி டாக்டர்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் மேனேஜர்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே கிடையாது, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இங்க அவங்களோட விருப்பத்தையும் செய்யும்போது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலி அப்பாடி நம்மளா வந்து ஏதாவது பண்ணோம்னு நினைச்சா பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்து அவங்க இது முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை என்ன பத்தி சொல்லும் போது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் இதை பத்தி நம்ம லீயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம லீ பையன் என்ன பண்றானா இந்த மாதிரி எனக்கு சீனியரா ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் சரியான வந்து என்னை வெறுப்பேத்திட்டே இருப்பாரு, டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா நானும் இப்போ ஒரு டாக்டரை பாத்துட்டு தான் இருக்கேன், அவரும் பாத்தீங்கன்னா நீ சொல்ற கேரக்டருக்கு ஈக்குவலா தான் இருப்பாரு, ஒருவேளை வந்து என்னன்னு தெரியுதுன்னு சொல்லும்போது நம்ம லீ பையன் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி டாக்டரோட பேர் என்னன்னு கேட்காரு, அதாவது நம்ம ஹீரோட பேர் என்னன்னு கேட்பாரு, அதாவது அவனுக்கு தெரியாது நம்ம சொல்றேன். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க இல்ல எனக்கு ஒரு பேர் சரியா நினைவில்ல, பட் நீ சொல்ற கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஈக்குவலா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீவ் என்ன பண்றேன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பார்க்கணும் நல்லா கொஞ்சம் ஜாலியா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட டேட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பாவும் அம்மாவும் கேட்பாங்க இந்த மாதிரி இல்ல அவன் வந்து சின்ன பையனா இருக்கான், அவனுக்கும் வந்து விருப்பம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டான், சோ அதனால இந்த டேட் வந்து கேன்சல்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு அது செஞ்சு கொடுப்பா இது செஞ்சு கொடுமான்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து யோசிக்கிறாங்க, சரி விடுங்க அவங்களுக்கு பிடிக்கலன்ற போது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியா இருந்தாங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுக்கு கேன்சர் ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து ஆக்சுவலா அது கேன்சர்னு சொல்லிட முடியாது, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் அந்த பையன் பாத்தீங்கன்னா கீமோதெரபி எல்லாம் எடுத்திருந்தாங்க. பட் அதோட செலவு அதிகம் ரொம்ப இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் டாக்டர் கிட்ட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரே செம்மையா வந்து வாயாடுவான் போல, நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா வந்து இது பண்ண நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா குட்டி பையன் சொல்லிட்டு அழகா பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாரு செஞ்சுக்கிறாரு. நல்லாவே பாத்தீங்கன்னா
வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையனை எங்கேயே வந்து இவங்க அட்மிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவருக்கு இந்த விஷயம் வந்து சரியா போகும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுதலா வந்து பேசுறாரு. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரியா வந்து காசு ரொம்ப கம்மியா வந்து இது பண்றாங்க. அவங்களாம் வேலை அவங்க இல்லைன்னு செஞ்சுதான் அவங்க பையனுக்கே வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க ஃபீஸ் தான் அவ்வளவு கட்ட தேவையில்லை, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கும் ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த லீவ் பீரியட் பாத்தீங்கன்னா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நேற்று போனீங்க டேட் என்னாச்சு ஏதாச்சும் இருக்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், பட் ஆனா அந்த பொண்ணுக்கே வந்து பிடிக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அது மட்டும் இல்ல இங்க 2 பேருக்குள்ள நல்ல வேவ் லென்த் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவா என்னடா வேவ் லென்த் அது இதுன்ற என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா சொல்ற அந்த லீ பையன் இந்த மாதிரி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து பேசுறான் தெரியுமா, அது மட்டும் இல்ல அவளும் வந்து ஒரு ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காங்களாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தியும் சொன்னாங்க, நிறைய ட்ரெடிஷனல் சைனீஸ் விஷயத்த பத்தி தான் வந்து சொன்னாங்க, இந்த இன்கிரீடியன் அதுக்கு யூஸ் பண்ணல, இந்த இன்கிரீடியன் இதுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய வந்து பேசுறாங்க, அவங்க எல்லாம் பேசாம டாக்டர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா நீ யாரு எந்த பொண்ணை பார்க்க போன டீடைல்ஸ் சொல்லி கேட்கும்போது அந்த லீ பையன் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் இந்த ஹோட்டல்ல மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க, அந்த ஹோட்டல்ல பேரை சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஓ நம்ம ஹீரோயின் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க செக்கப்புக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிச்சிருக்காரு, ஒருவேளை அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூடயே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிருப்பாரு. பட் இப்ப இந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது இந்த நாயை வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட வந்து புலம்பியிருக்காங்கன்னு சொல்லி இப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கா. நம்ம லீ பையன் பாத்தீங்கன்னா இல்ல இதை எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கிற ஆளு இப்ப சிரிக்கிறானேன்னு சொல்லிட்டு என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க கேட்கும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் இல்லடா போய் வேலையை பாரு டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம லீக்கு ஷாக் ஆகுது, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரியா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த சைன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, சோ அவங்களுக்காக இந்த ஃபிளவர் டெக்கரேஷன் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேனும் கூட தான் வந்து இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதுல நிறைய ஃபிளவர்ஸ் வந்து இங்க இருக்குல்லடா நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணுமான்னு கேட்கும்போது நம்ம ஃபேனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே எடுத்துக்கோ அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிளவர்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஃபேன் என்ன பண்றாங்க, இருமா நானும் ஒரு ஃபிளவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இவன் பாட்டணும் போறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சொல்லல சரி என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அமைதியா அந்த ஃபிளவரையும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஃபேன் என்ன பண்றாரு, இங்க ஒருத்தருக்கு ரோஸ் அந்த ஃபிளவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரமா அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் அந்த பக்கம் ஏதோ ஒரு டென்ஷன் வேலை டென்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஜாங் வந்து ஃபேன் கிட்ட போய் என்னடா என்ன கூப்பிட்டு கேட்கும்போது இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபிளவரை இவங்க கிட்ட வந்து கொடுக்குறாரு, இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கா ஏன்டா ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளவர் கொடுக்குறதா அழகா வந்து கொடுக்குறோம், இது என்ன ஒரு ஃபிளவரா கொடுத்தோம்னு சொல்லும்போது நம்ம ஃபேங்கா ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தா ரொம்ப பிகு பண்றே, சரி என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதாவது பிரச்சனையா நான் அவனால ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்கும்போது நம்ம ஜாங் என்ன பண்றாங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஃபேனும் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டாங்க. பட் நம்ம ஜாங்கிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல, சோ அப்படியே அந்த ஃபிளவரே வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாம் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்கேட் போர்ட்ல வர்றாரு, அழகா பாத்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணி நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் நிக்கிறாரு. நம்ம ஹீரோயினா என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏதாவது நல்ல விஷயம் நடந்தான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கல்யாணம் ஆகி இந்த சந்தோஷத்துல இருப்பாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அதை வெளியில சொல்லிக்கல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்குது எனக்கு தெரியல, இருந்தாங்க இதை புடிச்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கிளம்ப போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீங்க இந்த மாதிரி அடுத்த வாரம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கு, சோ நீங்க அடுத்த வாரத்துல வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவையா, அதான் அந்த கிராம்ஸ் வந்தப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஊதாமை வச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னும் நீங்க நல்லா எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் அந்த ஹீரோயினுக்கு ஒரு டவுட், இன்னும் ஹீரோ இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன விஷயம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கரெக்ட் ஆகுது. இந்த ஜாங்க தான் வந்து காட்டுறாங்க. ஒரு ஜாங் பாத்தீங்கன்னா நல்ல மூட்ல இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன் வந்து பாக்குறாங்க. ஒரு ஃபேன் கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ ஊருக்கு சீக்கிரமா வேடா உனக்கு வந்து அலைன்ஸ் எல்லாம் பாக்குறோம் செய்யறோம்னு சொல்லும்போது நம்ம ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செம்மையா வந்து காண்டாவது ஏய் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபேமிலி வந்து என்ன பண்றதுன்னா அவங்க அம்மாட்ட பேசிட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஹோட்டல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் எல்லாம் நடக்குது போல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் அழகா வந்து கேக் சாப்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஃபேமிலி மட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கடுப்புல இருக்கிற பார்த்தா எதிர்க்க வந்து நிறைய நம்ம ஃபேன் இருக்காருல அவர் பாத்தீங்கன்னா சுத்திலும் வந்து பெண்களா வந்து இருக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோனுக்கு தெரியா வந்து கண்டுக்கவே இல்லை. பட் அந்த ஃபேனுக்கு வந்து செம்மையா வந்து கோவம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்து நம்ம ஃபேனோட போட்டோ எடுக்கணும்னு எல்லாம்
சொல்றாங்க. பட் நம்ம ஃபேன் என்ன சொல்றாரு, இல்லங்க நாங்க வந்து இந்த ரூல்ஸ் தான் வந்து இங்க வந்து ப்ரோஹிபிட்டட். சோ அதனால உங்க எல்லாரையும் வேணா நான் போட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ தான் எடுத்து தர்றாங்க. இத பாக்குற நம்ம ஜான்விக்கு பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷனா ஆகுது. நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்ப நீ அவனை பார்த்து கடுப்பாகுற, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது நம்ம சார் தான் இல்லடியாங்க எதுவும் இல்ல, இவன் ரொம்ப ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜெலசி இப்படிலாம் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா யாராவது ஏதோ பண்ணிட்டு போங்க, நான் கேக் சாப்பிட வச்சுட்டு அவங்க அழகா பாத்தீங்கன்னா கேக்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல ஒரு சின்ன மீட்டிங் வந்து நடக்குது. என்னன்னா இந்த வயசானவங்க ஒரு ட்ரிப்புக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்து வராங்க போல. சோ அவங்களோட ஸ்டே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஹீரோயினா நம்ம ஃபேமிலி சாண்டி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம சாங் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும், செய்யணும், மெடிக்கல் இருந்து எல்லாமே சொல்றாங்க. நம்ம ஃபேனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தே இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னா வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வயசானவங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபுட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிசனலா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் வந்து ஒரு அப்பாயிண்ட் பண்ணலாமே, அவரோட கன்சல்டன்ட் இருந்தா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லும்போது அந்த ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து ரொம்ப வந்து பிடிச்சு போச்சு. பட் அந்த ஜாங் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு இந்த விஷயத்தெல்லாம் பத்தி இன்சார்ஜ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்றாங்க, சரி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணா செஞ்சாலும் ஃபுட்டுல எப்படி வந்து மெடிசனல வந்து கொண்டு வர முடியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இதை பத்தியே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல நான் பாக்குற டாக்டர் வந்து இதை பத்தி எனக்கு எல்லாம் சொல்லிருக்காரு. சோ அதனால அவரே வந்து நம்ம கூப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் வந்து சிரிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹோட்டலோட ஹெட்டும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இது ஒரு நல்ல ஐடியா, இது வந்து ஒரு டிராஃப்டா வந்து பண்ணுங்க செஞ்சு கடைசியா நான் வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுக்கோங்க. நம்ம ஃபேன் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம ஜாங் கிட்ட பேசணும்னு வந்து ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, உஷாரா வந்து ஓடிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போறாங்க. இந்த மாதிரி என்னடி திடீர்னு வந்து அந்த டாக்டர் இங்கெல்லாம் வர சொல்றேன், நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன இப்ப என்ன கூட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, வர்றவங்க எல்லாருமே பெரியவங்க சொன்னாலும் அவங்க கிட்ட எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படி சொன்னேன் செஞ்சேன்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு இப்படி பேசிட்டே இருக்குங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டின்னர் அப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓகே சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதை கவனிக்கிற சோடா புட்டி டாக்டர் என்ன யூஸ் பாரு என்ன இவ ஓகே சரி சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் நம்ம ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஜானுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவையும் உன் மேல கோவமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபேமிலிக்கே தெரியல. நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு கூட பேசுறது பிரச்சனையாச்சா, இல்ல அவளோட டியூட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதனால உன் மேல கோவப்படுறாளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபேன் தான் சரி ஓகே நான் அவகிட்ட பேசுறேன் நீ எதுவும் இது பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதோ மெடிசனலா வந்து சில விஷயங்களை வந்து தேடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளினிக்கே போய் இந்த மாதிரி எனக்கு 2 3 மெடிசன் வேணும்னா அந்த ரிசப்ஷன் கிட்ட கேட்கறாங்க. நம்ம ரிசப்ஷனா என்னப்பா இதெல்லாம் திடீர்னு வந்து கேக்குறீங்க, சரி ஓகே எடுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.